பார்த்தீங்கன்னா எங்கள் செடியில் இன்றைக்கி என்னென்ன வந்து சுத்தம் பண்ணி அறுவடை பண்ணிட்டு வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட காட்ட போகிறேன். வாங்கலை, ரொம்ப நாளாச்சு வீடியோ போட்டு, இப்படியே பார்த்துக்கிட்டே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு தோட்டத்தை வந்து இப்போ நான் சுத்தம் பண்ணி இப்போ என்னென்னா கருமஞ்சள் தான் எடுக்க போகிறேன். நிறையா ஒரு சின்ன பாசியில் நட்டு வச்சுருந்தேன். முதல்ல இங்கே ஆரம்பத்துலேருந்து இங்கேருந்து புல்லெல்லாம் எடுத்துட்டு, ஒரு சின்ன தோட்டம் மாதிரி தானே இருக்குது பார்க்குறதுக்கு. அதில் நிறைய பொருள் இருக்குது, என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதை எடுத்து எல்லாத்தையும் நான் பறித்து உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா உரம், இது வந்து கோழி சாணி போல் இருக்குது. அந்த உரம் எல்லாம் வாங்கி வச்சுருக்கேன். உரம் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிவிட்டு உரத்தெல்லாம் போட்டு விட்றதுக்கு நான் என்னென்ன செடியிலேருந்து என்னென்ன எடுத்திருக்கேன்னு சொல்லிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இது பார்த்திங்கன்னா இங்கே ஏன்னா தோட்டம் சுத்தம் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, வெளியில் வரதே இல்லை. ஏன்னா எங்கள் வீட்டை சுற்றி வந்து பாம்பு பிரச்சனை இருக்குது, எப்போ எங்கே வந்து நிற்கும்னு தெரியாது. அதனால தான் வந்து இப்போ தான் நம்ம சுத்தம் பண்ண போகிறோம். சரி, இப்போ கொஞ்சம் வெயில் அடிக்குது, மழை பெஞ்சிச்சினாலாம் போய் செய்ய முடியாது. அதனால தான் சரின்ட்டு இப்போ கொஞ்சம் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். கரும்பு தோட்டத்துலேருந்து வெட்டின கரும்பு அதெல்லாம் அப்படி பார்த்திங்கன்னா இந்த பக்கம்லாம் அன்றைக்கி ஒரு நாள் நான் சுத்தம் பண்ணிட்டேன். இந்த பெரிய செடி, கரும்பு, மாமரத்துக்கிட்ட உள்ளது, அது என்னது முருங்கை மரம், அதெல்லாம் வந்து சுத்தம் பண்ணி இங்கிட்டெல்லாம் வச்சாச்சு. அதெல்லாம் இங்கிட்டு கொஞ்சம் பயம் இல்லை, இந்த பக்கம் சுத்தம் பண்ணிடுது. இப்போ தான் வீட்டுக்கிட்ட இந்த பக்கத்தில் சுத்தம் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா அல்லிப்பூக்கு வச்சுருக்கேன். அது வந்து பாசி, அந்த பெரிய பாசியில் தான் அதை போட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணணும். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு துளசி, இதெல்லாம் வந்து எல்லாம் மண் மாற்றணும். செடிக்கெல்லாம் மண் மாற்றிட்டு இது பண்ணணும். பார்த்திங்கன்னா அந்த கருமஞ்சள் செடியோட இதை வந்து வேறொரு பாசியில் அந்த மண்ணெல்லாம் மாற்றுறேன். துளசி செடி புதுசு இன்னொன்று எடுத்து நட்டு வச்சுட்டு அதில் எடுத்து மாற்றுறேன். ஆனால் சின்ன ஒரு துண்டு தான் வந்து நான் கருமஞ்சள் போட்டிருந்தேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் தான் வெட்டி எடுத்தேன் எங்கள் செடியில் உள்ளது. அப்புறமா நான் இதெல்லாம் காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா கருமஞ்சள் வந்து மஞ்சளே நம்ம வந்து செடியிலேருந்து அதை பாசிலேருந்து எடுக்கும்போது அப்படியே நல்லா இறுக்கமாக பிடிச்சி போய் தான் இருக்கும் அந்த மண். அதனால் இதுலேருந்து இதில் மாற்றிட்டு இப்போ பாருங்களேன், நான் பாசிலேருந்தே கொட்டிட்டேன். அந்த செடிக்கிட்டே கொண்டாந்து கொட்டிட்டு மண் வச்சு தண்ணி வச்சு நம்ம நல்லா கழுவி தான் அந்த கருமஞ்சள் எடுக்கணும். ஏன்னா வெட்டுப்பட்டுரும். அதனால தான் நான் கையில் அள்ளி போடுறேன். உதறி விட்டுட்டு கையில் அள்ளி போட்டுட்டு அந்த கருமஞ்சளை வந்து இப்போ எடுக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். பாருங்களேன், ஆனால் வந்து மஞ்சள் வந்து நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த வருஷம் 3ஆம் மாதம் வந்து நட்டு வச்சது. அதுக்கப்புறம் வந்து நட்டு வச்சு இப்போ பார்த்திங்கன்னா இவ்வளோ நாளையில் வந்து அந்த மஞ்சள் கூட நல்லா வந்து முத்தி காய்க்கல. அப்போனா இன்னும் அதுக்கு வந்து வெயிட் பண்ணணும் போல் இருக்குது. அதிலே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன துண்டு தான் நான் வந்து இதில் வச்சுருந்தேன். எனக்கு இவ்வளோ மஞ்சள் கிடச்சிருக்கு. ஆனால் இதையும் நான் என்ன செய்ய போகிறேன், எடுத்து நட்டு தான் வைக்க போகிறேன். இதை நான் எடுத்து ஏன்னு பார்த்திங்களா, நம்மளுக்கு தெரியாது மஞ்சள் இப்போ தான் முத நம்ம நட்டு வச்சுருக்கோம், அது தெரியாதுன்னு. பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் சுத்தம் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள், எல்லாம் புல்லெல்லாம் எடுத்தாச்சு. எடுத்து வச்சு அது புதினாவை எடுத்து இன்னொரு பெரிய பாசியில் வந்து மாற்றணும். இது வந்து நார்மல் மஞ்சள், பச்சை மஞ்சள். அப்படியே வந்திங்கன்னா இன்னொரு பாட்டில் இருக்குது, இதையும் வந்து இதுவும் கருமஞ்சள் தான். இது இப்போ எடுக்கக்கூடாது, இன்னும் கொஞ்சம் நாள் ஆகட்டும். இன்னொரு முக்கியமான செடி என்னென்னு பார்த்திங்கன்னா, இது வந்து மகிமை கொத்தமல்லியாம். நம்ம நார்மல் கொத்தமல்லியோடு இது வந்து அவ்வளோ ஒரு வாசமாக இருக்குது. இந்த கொத்தமல்லி, இந்த மல்லி, இந்த இலையை தான் நம்ம பிச்சு துவையல் அரைக்கலாமா, ரசம், நம்ம அந்த கொத்தமல்லி எப்படி வைக்கிறோமோ அந்த மாதிரி எடுக்கிறதுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே பறிச்சிட்டேன். பார்த்திங்கன்னா கருவேப்பிலெலாம் எல்லாத்தையும் ஒடிச்சு எடுத்துட்டேன். ஏன்னா சின்ன சின்ன செடியாக சைடில் இருந்துச்சு, புல் வெட்டுறவங்க அடிச்சிருவாங்கன்னு. இது வந்து பொன்னாங்கண்ணி கீரை, பிரண்டையும் வெட்டி எடுத்துட்டேன். கொஞ்சம் இருந்துச்சு. கற்பூரவள்ளி அதை எடுத்துகிட்டு அந்த செடி இன்னும் திருப்பி நட்டு விடணும். இது வந்து புளிச்சக்கீரை, இது வந்து புளிச்சக்கீரை பழம். இதோட ஜூஸும் இந்த இதில் வந்து நான் வீடியோ போட போகிறேன். இந்த பழத்தோட ஜூஸு பார்த்திங்கன்னா அதுலேருந்து எடுத்திருக்கேன். இது ஒரு 4-5 மிளகா தான் இருந்துச்சு. செடி வந்து காஞ்சி போச்சு அந்த மிளகா செடி. ரொம்ப பார்த்திங்கன்னா என்னன்னு தெரில, ஒரு மாதிரி நரங்கி போன மாதிரி ஆயிடுச்சு. அதனால் இதுதான் இவ்வளோ கருமஞ்சள் எனக்கு கிடச்சிருக்கு பாருங்களேன். ஆனால் இது முழு விளைச்சல் இல்லை, முத்தலை. இந்த கருமஞ்சள் பிஞ்சாக தான் இருக்குது. இதை என்ன செய்யணும், திருப்பி இது பண்ணிவிட்டு கொஞ்சம் பாசி ரெடி பண்ணி திருப்பி நட்டு வைக்க போகிறேன் எல்லாத்தையும். இந்த கருமஞ்சள் இந்த மேலே உள்ளது பார்த்திங்கன்னா இதுவும் கூட நான் அது அவங்க எனக்கு கருமஞ்சள் வாங்கி கொடு. இது வந்து பச்சை மஞ்சள், இதுவும் வந்து செடியிலேருந்தே எடுத்தது தான். இந்த மாதிரி வந்து நல்லா முத்தி வந்திருக்கணும். இது பார்த்திங்கன்னா பிஞ்சாக இருக்குது. இந்த இது பார்த்திங்கன்னா உள்ளுக்கு வெட்டி பார்த்தோம்னா டார்க் ப்ளூவில் இருந்துச்சு எனக்கு இந்த மஞ்சள் கிடைக்கும் போது. கூட்டாளி இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க.
டார்க் ப்ளூவில் இருந்துச்சு. அதில் கொஞ்சோண்டு ஒரு பாதி விரல் அளவு தான் வந்து இதை எடுத்து நான் நட்டு வச்சேன். நட்டு வச்சதில் தான் இவ்வளோ மஞ்சள் கிடச்சிருக்கு. இந்த பாருங்களேன், இப்போ நான் வெட்டி பார்த்ததில் கூட அந்த டார்க் ப்ளூ வந்து இவ்வளோ தான் இருக்குது. ஆனால் நான் அவங்க வாங்கி கொடுத்த மஞ்சள் இன்னும் இருந்துச்சு. அப்போ வந்து இன்னும் செடி வந்து மஞ்சள் கிழங்கு வந்து இன்னும் முத்தணும். அதனால தான் திருப்பி நட்டு வைக்கலான்னு இருக்கேன். இந்த மஞ்சள் கிழங்கு பார்த்திங்கன்னா நிறைய இதுக்கு பயன்படுத்துகிறாங்க, என்னென்னத்துக்கோ. இப்போதைக்கு பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் வந்து விலை மதிக்க முடியாத ஒரு பொருள்னால் வந்து கருமஞ்சள். முடிஞ்சால் நம்மளுக்கு ஒரு செடி கிடச்சிச்சின்னா அடுத்து நட்டு வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா இவ்வளோ மஞ்சள், சின்ன மஞ்சளுக்கு இவ்வளோ மஞ்சள் கிடச்சிருக்குது எனக்கு. நான் இன்றைக்கி வீட்டில் இந்த மஞ்சளை தான் நான் திருப்பி என்னென்ன செய்யலான்னு சொல்லிவிட்டு நான் எப்படி இந்த மஞ்சளை நான் இது படுத்துகிறேன் இன்னொரு வீடியோவில் நான் போடுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அந்த வேரெல்லாம் வந்து எடுத்துடணும். வேரெல்லாம் எடுத்துகிட்டு திருப்பி எல்லாத்தையும் இது சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு அந்த மஞ்சள் வச்சிடணும். அடுத்து பார்த்திங்கன்னா அந்த ஜூஸ் சொன்னேன்னா புளிச்சக்கீரை, அந்த பழத்தில் இது ஏற்கனவே நான் பறித்து வச்சுட்டேன். நிறையா இருந்துச்சு, 3 செடியில் உள்ள இந்த பாருங்களேன் இருந்துச்சு. இந்த ஜூஸ் வந்து கூட்டலி அக்கா சொன்னாங்க, இது வந்து ரத்தத்தை சுத்தப்படுத்தும், இந்த ஜூஸ் ரொம்ப நல்லது, ரொம்ப சீனவங்க தான் செஞ்சு குடிக்கிறாங்க அப்படின்னு. அதனால் நான் என்னென்னு பார்த்திங்கன்னா புளிச்சக்கீரை வந்து ரொம்ப முத்தி போச்சுன்னா செடி இந்த மாதிரி விட்டுட்டோன்னு சொல்லிட்டா இந்த மாதிரி பழம் நிறையா வரும். அதை எடுத்து பறிச்சுட்டு நான் நினச்சேன் அந்த இதை மட்டும் தான் எடுக்கணும்னு. பாருங்களேன், கலர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே போட்டு கொதிக்க வச்சோன்னா அதே இந்த பாருங்கள் இவ்வளோ மாதிரி கிடச்சிருக்கு இந்த பழம். இதை வந்து நம்ம ஆஞ்சி எடுக்கணும். அதில் அந்த மேலே உள்ள அந்த காம்பெல்லாம் எடுத்துட்டு இப்போ காட்டுறேன் பாருங்கள் அப்படி இது எப்படி ஆஞ்சி எடுக்கிறது அப்படின்னு. அந்த சிவப்பு கலராக இருக்கிற இதழ் மாதிரி இருக்குல்ல, அதை மட்டும்தான் எடுத்து நம்ம ஜூஸ் செய்யணும். சில பேர் வந்து அதை அப்படியே போட்டு கொதிக்க வைப்பாங்க. ஆனால் வந்து இது ஒரு அக்கா சொன்னாங்க, இல்லை நீங்கள் அதை அரைச்சிருங்க எல்லாத்தையும்னு. அரைச்சிட்டு கொதிக்க வச்சு குடித்தோம்னா ஒரு நல்ல ஜூஸ் அது. பாருங்களேன், இந்த மாதிரி எல்லாத்தையும் பிச்சு எடுத்துக்கிறேன். நடுவில் வந்து இந்த மாதிரி இவ்வளோ கிடச்சிருக்கு எனக்கு. இது எல்லாத்தையும் இப்போ பாருங்கள் பிளைண்டை பண்ணிட்டேன். அப்படி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு அங்கே தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். அந்த தண்ணியில் இதை போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சுட்டு கல்கண்டு போட்டுட்டேன். கல்கண்டு போட்டுட்டு பாருங்களேன் நல்லா கொதித்து வருது. அதில் அவங்க சொன்னாங்க ஒரு செராய் போடுங்க வாசமாக இருக்கும்னு. அப்போ நான் ஒன்று போட்டிருக்கேன். அதை இடிச்சிட்டு தட்டிட்டு அதில் போட்டிருக்கேன். எடுத்து வடிகட்டிட்டு நம்ம இந்த ஜூஸ் குடிக்க வேண்டியது தான். ஜூஸ் வந்து ரத்தம் சுத்தம் பண்ணணுன்னா ரொம்ப நல்லதுன்னாங்க. ஆனால் சரியான ருசி, மற்ற ஜூஸுங்களோட இது நல்ல ஒரு ருசியாக இருந்துச்சு. நீங்களும் கிடச்சிச்சு, இந்த பழம் கிடச்சா பசாரில் கூட வச்சுருக்காங்க. அந்த பழம்லாம் கிடச்சிச்சின்னா ட்ரை பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். சூப்பரான ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு.